எஸ்என் சஸ்டோ 2K நேயர் அனைவருக்கும் சுதா மோகனி 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்குங்க சார்? அதை அவங்க நல்லா அமைச்சுக்கணும்னா என்ன பண்ணலாம் கொஞ்சம் சொல்லுங்க சார். ராசி நேயர்கள் அனைவருக்கும் 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தொழில் யோகத்தை கொடுக்க போகுதுன்னு தான் சொல்லும். நிறைய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நிறைய தொழில் வாய்ப்புகள் உங்கள் வீடு தேடி வரும். நிறைய தொழில் வாய்ப்புகள் உருவாகும். ஸோ அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட அதிகமான வேலையில் ஈடுபடுவதால தொழில மிகப்பெரிய ஒரு அழுத்தமும் உருவாகும். பணப்புழக்கம் நிறைய இருக்கும். ஸோ தொழில் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக பெருகும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய அந்த நபர்கள் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு அதிகமாக இருப்பாங்க. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா 2026 மிகவும் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ராசியிலேயே குரு பகவான் இருக்காரு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருப்பாங்க. அள்ளி கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா பணம், தங்கம் அப்படின்னுலாம் இல்லை. அவங்களோட விஷயங்கள், நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு அறிவுபூர்வமான விஷயங்கள். அவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா மிக அறிவாளியாக செயல்படக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள் சொல்லலாம். அவங்களுக்கு ஏற்பட்ட தகவல்கள், என்னென்ன விஷயங்கள் அவங்க அனுபவிச்சாங்களோ அந்த அறிவுரைகளை மற்றவங்களுக்கு வழங்கி அவங்களை வாழ்வில் வெற்றி அடைய செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பானது ஒரு இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா லைப்ரரியில ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு புக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது போல இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஹிஸ்டரியில மிக சிறந்த ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு திகழப்போகுது அப்படின்னு சொல்லலாம். படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நிறைய வெளியூர் பயணங்கள், வெளிநாடு படிப்புகளை அதிகமாக தேர்ந்தெடுப்பாங்க. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா இந்த உணவு சார்ந்த விஷயத்தில், விவசாயம் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய ஆய்வுகள் செய்யக்கூடிய படிப்புகளை இந்த ஆண்டு மிதுன ராசிக்காரர்கள் படிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு. மேலும் என்னன்னாக்கா பணம் சார்ந்த விஷயம் இவங்களுக்கு நிறைய இந்த காலகட்டத்தில் முதலீடுகளை செய்வாங்க. நிறைய வெளிநாடு முதலீடு, நிறைய இந்த காலத்தில் என்னன்னாக்கா அழகான லக்ஸரி பொருட்கள் வாங்குவது, வீட்டுக்கு தேவையான ஆபரணங்கள், அந்த மாதிரியான விலை உயர்ந்த பொருட்கள் மீது முதலீடு செய்து வீட்டையே பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி என்பவர்களுக்கு காதல் கை கூடக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு திகழ போதும் சொல்லலாம். காதல் திருமணங்கள் அதிகமாக இந்த ஆண்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஒன்று சொல்லலாம். இது பெற்றோருடன், சரிங்களா, பெற்றோரும் சேர்ந்து சம்மதித்து நடக்கக்கூடிய திருமணமாக இந்த ஆண்டு கண்டிப்பாக திகழ போகுதுன்னு சொல்லலாம். மேலும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுல காதல் திருமணங்கள் கை கூடக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போகுது அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் சொல்லிக்கலாம். இது பெற்றோரின் ஆதரவுடன் நடக்கக்கூடிய ஒரு திருமணமாகவும் இருக்கும். காதல் கை கூடக்கூடிய ஒரு ஆண்டு. மேலும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்கள் யாருன்னா கூட்டு தொழில் செய்ய போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களும் கூட்டு தொழில் புதிதாக ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு திகழ போகுது. பட் இந்த டாக்குமெண்டேஷன்ஸ் உங்களுக்குள்ள அக்ரிமெண்ட்லாம் மிக தெளிவாக போட்டுக்கணும். ஏன்னா சில சட்ட சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு அப்படின்ற விஷயமும் இருக்குங்க ஐயா. ஆமா, ஏன்னா இப்போ புருஷோத்த ஐயா சொன்ன மாதிரி இந்த ஆண்டு மிதுன ராசிக்காரர்கள் காதல் திருமணங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் எனக்கு இந்த காலத்துல எல்லாமே அவங்க ஆசைப்பட்ட விஷயங்கள், மனம் விரும்பிய நிகழ்வுகள் அதிகமாக நடக்கும். ஏன்னா நிறைய இந்த காலத்துல மனசுல பார்த்தீங்கன்னா நிறைய மிதுன ராசிகள் மீடியா துறையில வரணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. நிறைய பேர் சினிமா துறையில் நடிக்கணும் ஆசைப்பட்டுருவார். இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு குடும்பம் ஒத்துழைக்கும். ஏன்னா இவ்வளவு நாள் பெற்றோர்கள் ஏதாவது மீடியா துறையா வேணாம், அது இப்படி அப்படி ஏதோ ஒரு தடைகள் தாமதங்கள் வந்திருக்கலாம். ஆனால் இந்த 2026 இவங்களுக்கு ஆரம்பத்திலே என்னன்னாக்கா ஒரு டிக் மார்க் போட்ட மாதிரி மீடியா துறையிலேயே ஓகே சரி ஓகே நீ என்ன இஷ்டப்பட்டியோ அதை பண்ணிக்கோ அப்படின்றது பெற்றோர்களோட சம்மதத்துடன் மீடியா துறையில், சினிமா துறையில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய பட வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் மிதுன ராசிக்காரர்கள் இருக்கு. ஐயா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்கள் இந்த யூடியூப் சேனல்ஸ், இந்த டிவி, வெள்ளித்திரை, சரிங்களா, ஸோ இதுல எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. புதிய நடிகர்கள், சரிங்களா, நடிப்புக்காக புதிய அன்பர்கள் அறிமுகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. புதுவிதமான பாடல்கள், சரிங்களா, படங்கள் எல்லாம் ஆக்ஷன் மூவிஸ்ல நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். மேலும் பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் வேண்டி இருக்காங்களோ மிதுன ராசி அன்பர்களுக்கு குழந்தைகள் கண்டிப்பாக இந்த ஆண்டு பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது பெண் குழந்தைகள் அதிகமாக பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இந்த ஆண்டு திகழப்போது. யாரெல்லாம் மகாலட்சுமியின் அம்சம் வேணும், யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க வீட்டுல எல்லாம் மகாலட்சுமி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பெண் குழந்தைகள் பிறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள். ஆமா, ஏன்னா இப்ப ஐயா சொன்ன மாதிரி பெண் குழந்தைகள் பிறப்பு விகிதம் இந்த கால மிதுன ராசிகளுக்கு அதிகம். ஆனா இதுல இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னாக்கா நிறைய பேருக்கு நார்மல் டெலிவரி ஆகும்.
அதுதான் இதுல இங்க ரகசியமே. விஷயமே என்னன்னாக்கா, பெண் குழந்தைகள் பிறக்கும் அதிகமாக நார்மல் டெலிவரி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால மிதுன ராசிக்காரர்கள் இப்பொழுதே நீங்க இந்த ஹாப்பி நியூஸை உங்க டாக்டர் கிட்ட உங்க குடும்பத்தோட சொல்லிக்கலாம். ஏன்னா உங்களுடைய அந்த குழந்தை பிறப்பு அந்த விகிதங்கள் எல்லாமே அந்த மாற்றங்கள் எல்லாமே ஆன் டைம்ல அந்த மாதத்திற்கேற்ற வளர்ச்சியில் அந்த மூவ்மெண்ட் இருக்கும். நிறைய நார்மல் டெலிவரிக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிகமா இருக்கு. மிதுன ராசி அன்பர்கள் இந்த தொழில் சம்பந்தமா விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு நீங்க அதிகமா கடினமா உழைக்கக்கூடிய ஒரு ஆண்டு. ஏன்னா காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு சொல்லுவாங்க. உடலில் வலிமை இருக்கும் பொழுதே பணத்தை சேமித்துக் கொள்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்றாற்போல் இந்த 2026 பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு டிராவல் பண்ண முடியுமோ, நிறைய டிராவல் பண்ணக்கூடிய ஒரு ஆண்டாகவும் சரிங்களா, நீங்க நிறைய பயணம் செய்யக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு திகழ போகுதுன்னு சொல்லலாம். அதனால கடின உழைப்புக்கு சொந்தக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் சொல்லலாம். இந்த ஆண்டு நீங்க எந்த அளவுக்கு கடினமா உழைக்கிறீங்களோ கண்டிப்பா உழைச்சுதான் ஆகணும். அதற்கேத்த ஊதியம் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அதுக்கேத்த ஊதியம் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. காலம் எந்த காலம் கருதி நீங்க உழைக்கிறீங்க, ராத்திரி உழைக்கிறீங்க, பகல்ல உழைக்கிறீங்கன்னா எதுக்காலும் உடல்நிலையும் கண்டிப்பாக கவனம் இருக்கணும். சரிங்களா? அதுக்கான ரெஸ்ட்டும் நீங்க ப்ராப்பரா எடுத்துக்கங்க. உங்க கூட உழைக்கக்கூடிய சக ஊழியர்கள் ஆர் உங்களோட நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு உங்களால முடிந்த உதவிகளை நீங்க செய்யறது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுங்க ஐயா. ஆமா. ஏன்னா இப்ப புருஷோத்தையா சொன்ன மாதிரி தன்னோட வேலை செய்யக்கூடிய இந்த சக ஊழியரோட வேலையை சேர்த்து செய்யக்கூடிய ஒரு நிகழ்வும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஸோ அப்ப அதனால என்னன்னாக்கா பணி சுமைகள் அதிகமாகும். உடம்பு வந்து அந்த வேலையினால ஒரு சோம்பல் ஒன்று ஏற்படும். ஸோ அந்த சோம்பலை நீங்க மாத்தி சுறுசுறுப்பாக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஆண்டு உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்துடும். திடீர் ப்ரொமோஷன். நீங்க வந்து அந்த ப்ரொமோஷன் எலிஜிபிலிட்டி லிஸ்ட்லயே இருந்திருக்க மாட்டீங்க. ஆனா பாத்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ப்ரொமோஷன் என்பது இந்த ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியா இருக்குன்னு சொல்ல போலாம். இது வந்து இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா கண்டிப்பாக நடைபெறும். ஐயா சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா யாரெல்லாம் மிதுன ராசி அன்பர்கள் திருமணத்திற்காக 2ஆம் திருமணத்திற்காகவும் இல்ல காலம் தாழ்ந்த திருமணம், யாருக்காவது திருமணம் ஆகாம ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்ல சில சந்தர்ப்பங்கள்ல திருமணம் முறிவு ஏற்பட்டிருக்கும். அவங்க யாரெல்லாம் 2ஆம் திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கீங்களோ உங்களுக்கு நண்பர்களின் மூலமாக சரிங்களா, நண்பர்கள் இல்லைன்னா உங்களோட தங்கை தம்பி இவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக உங்களுக்கு 2ஆம் திருமணம் அல்லனா நண்பர்களின் மூலமாக 2ஆம் திருமண வாய்ப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். மேலும் உங்களுக்கு அண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களை மூத்தவர்கள் சரிங்களா, அண்ணன் அக்கா யாருன்னா இருக்கலாம், அவங்களுக்கு உதவிகள் நிறைய செய்வது மூலமாக உங்களுக்கு 2ஆம் திருமணம் அவங்க மூலமா நீங்க ஏதாவது பொண்ணு பாக்குறீங்க இல்ல மாப்பிள்ளை பாக்குறீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா 2ஆம் திருமண வாய்ப்புகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஆமா. ஏன்னா புருஷோத்தையா சொன்ன மாதிரி அண்ணன் மூலயமா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இப்போ ஜாதகத்துல வந்து திருமண தடை இருக்கு. உங்க சுய ஜாதகத்தை பார்க்குற பிறப்பு ஜாதகம் திருமண தடை இருக்கு, ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கு, ஜோசம் இருக்கு அப்படின்னு சொன்னான்னா நீங்க ஒண்ணுமே இல்லை, உங்க அண்ணனோ அக்காவோ அவங்கள கொண்டு போய் அவங்க மூலயமா அந்த மேட்ரிமோனியில வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுங்க. அவங்க கிட்ட போயிட்டு இதை எனக்காக நீங்க ரெஜிஸ்டர் அக்காவா அண்ணனையோ கொண்டு போய் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி, இல்ல அக்கா அண்ணன் இல்லையா உங்க அப்பாவுக்கு சித்தப்பா இருந்தாங்கன்னா சித்தப்பா சித்தி இந்த உறவுகளை கொண்டு அவங்கள கொஞ்சம் அந்த திருமணம் சார்ந்த நிகழ்வுக்கு முன்னிறுத்தி செயல்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆண்டு அந்த திருமண தடை நீங்கி வெற்றி பெறும். மேலும் அவங்களுக்கு ஏதாவது நீங்க பொருளாதார உதவின்னு தனத்தை காட்டிலும் ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு தேவையான ஒரு கிஃப்ட் மாதிரி ஏதாவது ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கி கொடுத்தீங்கன்னா இதுவே வந்து உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயத்துல ஏற்பட்ட அந்த தடைகளை நீக்கக்கூடிய ஒரு சூட்சமமான பரிகாரம் இது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க மிதுன ராசிக்காரங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி அன்பர்கள் உணவு சம்பந்தப்பட்ட பொருட்கள் சரிங்களா, உணவு சம்பந்தப்பட்ட விவசாயம் சார்ந்தது இல்லைன்னா நீங்க வந்து பயணம் செய்யறது சரிங்களா, அப்புறம் கெமிக்கல் ரிலேட்டடான விஷயங்கள் இது சார்ந்த தொழில்கள் புதுசா நீங்க ஈடுபடும் பொழுதும் இது சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகள் செய்யறது இந்த ஆண்டு உங்களுக்கு மிக சிறந்த ஒரு அமைப்பாக அமையும்ன்ற விஷயமும் அடங்கும் ஐயா. ஆமா. ஏன்னா இந்த காலத்துல நோய் அப்படின்னும் போது என்ன மாதிரி நோய் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி குறிப்பாக இந்த வயசானவங்களுக்கு ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த ஸ்பைனல் கார்டில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்க் ப்ரோலாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பைனல் கார்டில் ஒரு அழுத்தம் வலி என்பது ஏற்படும். முதுகு தண்டுல வலி ஏற்படுவது இல்லை இந்த குருத்தெலும்புல வலி என்பது இந்த காலம் ஏற்படுவதற்கான சாத்திய கூறுகள் இருக்கு. மேலும் என்னன்னாக்கா இந்த உடல் கழிவுகள் எல்லாமே சீரா வெளியேறாதனால இந்த முட்டியில வந்து வீக்கம் ஏற்படும். முட்டியில வீக்கம் ஏற்படும், இல்லை வாதத்தோடைய உபாதைகள் எதுவாது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு நீங்க என்னன்னாக்கா ஒரு யோகா அந்த மாதிரி எக்ஸசைஸ், பிசிக்கல் எக்ஸசைஸ், மூவ்மெண்ட் எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணீங்கன்னா ஒரு பரிகாரமாக இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த சனீஸ்வரன் சரிங்களா, மிதுன ராசிக்கு 10ல சனீஸ்வரன் இருக்கனால இந்த
ஜீரண குறைபாடுகள், சரிங்களா, ஜீரணம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த எண்ணெய் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இடுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சரிங்களா, இடுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த ஹார்மோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வயிறு, அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். கால் சம்பந்தப்பட்ட இடத்துல பாத்தீங்கன்னா சிறிய ஒரு அறுவை சிகிச்சை நடப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. அதனால வண்டி வாகனங்கள் செல்லும்போது மிக கவனமாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் செயல்படுவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 இன்னும் நல்லா இருக்கணும்னா என்ன பரிகாரம் செய்யணும் சார்? கொஞ்சம் சொல்லுங்க. பரிகாரம்னு பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு 2026 மிதுன ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா நிறைய இந்த சித்தர் வழிபாடு செய்யணும். ஏன்னா சித்தர் வழிபாடு செய்வது தான் இந்த ஆண்டு மிதுன ராசிக்காரர்கள் உச்சத்தை அடைவதற்கு ஒரே வழி. அப்படி சித்தர்கள் வாசம் செய்த சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசி அன்பர்கள் கடல் சார்ந்த இடத்துல, சரிங்களா, திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்யறது, சனிக்கிழமையில திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்வது மிகவும் ஒரு சிறந்த ஒரு பரிகாரமா இருக்கும். மேலும் பாத்தீங்கன்னா நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலர்களுக்கு தேவையான உதவிகள், யாருக்கெல்லாம் உதவிகள் தேவைப்படுதோ, உங்களோட தொழிலாளர்களுக்கோ யாருக்கு உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கு உதவிகள் செய்யலாம். உங்களோட மூத்தவர்கள், அண்ணன், அக்கா, சரிங்களா, ஐயா முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது போல உறவு முறைகளுக்கு தேவையான பொருளாதார உதவிகள் ஏதாவது தேவை அவங்க குடும்பத்துக்கு, அதை செய்வதும் உங்களை வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு கொண்டு போவதற்கான ஒரு படிக்கலாக இருக்கும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கலாம்.